டைம் போகிறதே தெரியாது. மார்னிங் ஒரு 5:00 வரைக்கும்லாம் ஃபுல் நைட்டெல்லாம் விளையாடுவாங்க. ஓ! அது ஒரு சூப்பர். அதே ஒரு பெரிய அடிக்ஷன் தான். ஆஃபீஸ் வேலை அப்படின்னு சொல்லி ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ இந்த டைம் விளையாடுவோன்ற மாரி அந்த ஒரு மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குள்ளேயும் அப்படியே உருவாகிடும். இப்போ காலேஜ் முடிக்கிறோம், போகிறோம், வெளில போகிறோம், திருப்பி வரோம், விளையாடுறோம், தூங்குறோம். அப்படி அந்த ஒரு சாப்பிட்றோம். அந்த ஒரு மைண்ட்லேயே அது ஒரு ரொட்டீனாவே மாறிடும். வந்து எல்லாமே நம்ம எடுக்கிற டிசிஷன்ல தான் இருக்குது. அது வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணாலும், அது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பின்னாடி வந்து ஒரு பின்விளைவுகள் இருக்கும். கண்டிப்பா அது. ஸோ எஸ் சொல்லவும் கத்துக்கணும். அதே மாரி எல்லாத்துக்கும் நோ சொல்லவும் மெயினா கத்துக்கணும். ஹாய் பிளெஸ்ஸிங். ஆஹ. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் என்னன்னா, டிஸ்ட்ராக்ஷன் வைல் ஸ்டடியிங். அதாவது நம்ம படிக்கும்போது வரக்கூடிய எவ்ளோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம்ல. உன்ன பொறுத்தவரைக்கும் நீ படிக்கும்போது காலேஜ் லைஃப் இருக்கோ, இல்லன்னா அம் ஸ்டடீஸ் வீட்ல படிக்கும்போது, காலேஜ்ல படிக்கும்போது எந்த மாரி மெயின் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் நமக்கு? ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ன்னு எடுத்துக்கும்போது லைக் ஃபோன், ம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ம். கட்டத்துல ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஒரு ம். பெரிய டிஸ்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் லைக் ஃபோனு, ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் லைக் என்ன சொல்றது? தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா முக்கியமான டிஸ்ட்ராக்ஷன் நீங்க சொல்றது ஃபோன் ஃபோன். ஸோ ஃபோன்ல கூட நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு படிக்கும்போது. ஸோ எந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஃபோன்ல பார்க்கணும்? எந்த மாரி விஷயத்த ஃபோன்ல நம்ம பார்க்கக்கூடாது? ஸோ ஃபோன்ல எடுத்துக்கும்போது லைக் நல்லா நியூஸ் கேட்கலாம். லைக் அதுலேருந்து ஒரு லேர்ன் பண்ணலாம். அந்த மாரி இருக்கு. ம். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது இந்த கேமிங், அதுக்கப்புறம் மூவிஸ் பார்க்குறது அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா எடுத்துட்டு போலாம். ஸோ படிக்கிற டைம்ல அதுக்கு வந்து அ கண்டிப்பா அது டிஸ்ட்ராக்ஷன் தான் இல்லைங்களா? ம். ஸோ கேமிங்ன்னு எடுத்துட்டா, எந்த மாதிரி கேம்ஸ் வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எடுத்துக்கிட்டா, அந்த மாதிரி கேம்ஸ் உள்ள போயிருக்காங்களா? அதுலேருந்து வெளிய வர முடிஞ்சிருக்கா? இல்ல அதுவே ஒரு அடிக்ஷனா மாறியிருக்கா? ஸோ அது கேமிங்ன்னு எடுத்துட்டு இருக்கும்போது லைக் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு கேம்ல விளையாடுற மாரியெல்லாம் இருக்கும். அது எப்படின்னா இப்போ டைம் போறதே தெரியாது. எப்படி சொல்றது? மார்னிங் ஒரு 5:00 வரைக்கும்லாம் ஃபுல் நைட்டெல்லாம் விளையாடுவாங்க. ஓ! அது சரி. ஒரு அதே ஒரு பெரிய அடிக்ஷன் தான். லைக் அத ஸ்டாப் பண்ண முடியாம விளையாண்டுட்டே இருப்பாங்க தொடர்ந்து. ம். ஸோ அதுவும் ஒரு பெரிய ஒரு அடிக்ஷன். ஸோ, அப்ப அந்த படிக்கிற டைம்ல வந்துட்டு நைட் எல்லாம் விளையாடினா, காலையில கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ, இதால அவங்க ஹெல்த்தும் பாதிக்கப்படும் இல்லையா? ஹெல்த்தும் பாதிக்கப்படும். அந்த டைம் வந்து அது எதுவும் யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்காது. எல்லாம் வந்து லைக் ஒரு ஜாலி மூட்ல லைக் விளையாடணும், ப்ளே பண்ணணும் இந்த மாரி ஒரு கேம். ம். அந்த ஒரு அடிக்ஷன் தான் இருக்கும் ம். அவங்களுக்கு. ஸோ, இந்த மாதிரி விஷயம் வரும்போது, இந்த அடிக்ஷனு, இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது, ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன நான் ஒரு அடிக்ஷனா இருந்தா, ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சிருக்கணும்? ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னன்னா லைக் வேணாம், லைக் கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நல்லது தான். மத்தபடி இன்னொரு டைப் ஃப்ரெண்ட்ஸ் அப்டின்னா ஜஸ்ட் இந்த டைம்ல இந்த டைம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ம். அந்த டைம் முடிஞ்சு நம்ம கொஞ்சம் வயசாயா விளையாடவா போறோம். அதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறமா கேமிங் நம்ம விளையாடவா போறோம் அப்டின்ற மாரியும் சொல்லுவாங்க. அப்ப வந்து அதே மோட்டிவேட்டடா எடுத்துக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆமாண்டா இப்ப விளையாண்டா தான் இருக்கு. இதுக்கப்புறம்லாம் நம்ம எப்ப விளையாட போறோம்? இனிமே நம்ம காலேஜ் லைஃப்லாம் முடிஞ்சுச்சுன்னா லைக் அதுக்கப்புறம்லாம் வில் பி லைஃப் கெட்டிங் சீரியஸ் அண்ட் அ கா ஆஃபீஸ் அப்படி இப்படின்னு போயிடுவோம். ம். அ ஆஃபீஸ் வேலை அப்படின்னு சொல்லி ரொம்ப டைட் ஆயிடும். ஸோ நம்ம இப்ப நம்ம விளையாண்டா தான் உண்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டைம் நெனைச்சாலும் நம்மளுக்கு இந்த டைம் வந்து கிடைக்காது. ஸோ இந்த டைம் விளையாடுவோன்ற மாரி அந்த ஒரு மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குள்ளேயும் அப்படியே உருவாயிரும். ஸோ அந்த அந்த ஒரு ஜாலி இதுல ஸோ விளையாடுவோம்னு சொல்லி ஸ்டடீஸ வந்து டோட்டலாவே லைக் மறந்துடுறது. மறந்து டோட்டலாவே ஃபுல்லாவே கேம்ன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறவங்க இருக்காங்க என் இருக்கு ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க. இருக்குங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் அதாவது இப்போ செய்ற வேலைய வந்துட்டு தள்ளி போட்டுட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்த வந்துட்டு இந்த கேமிங் அடிக்ஷனுக்கும் ஏதோ கான்ட்ராஸ்ட் இருக்கா? இருக்கு கண்டிப்பா. ஏன்னா காலேஜ் முடிஞ்சு வந்த உடனே லைக் எல்லாரும் சேர்ந்து வெளில போவோம். வெளில எங்கேயாச்சும் போய் சுத்திட்டு திருப்பி வந்த உடனே லைக் எல்லாம் லைக் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கேம் அப்படி ஒரு அடிக்டடா இருக்கும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்கா விளையாட ஆரம்பிப்பாங்க. ம். ஆட்டோமேட்டிக்கா விளையாட ஆரம்பிச்சு லைக் ரொம்ப பிளேஃபுல்லா விளையாண்டுட்டே இருப்பாங்க. ம். கன்டினியூஸா விளையாடுவாங்க. ம். கன்டினியூஸா விளையாடும்போது அது டைம் வந்து அது போறதே தெரியாது. ம். லைக் மேட்ச் ஆக ஆக அப்படியே விளையாண்டுட்டே கன்டினியூஸா அது ஒரு ஹேபிட்டாவே ஒரு கட்டத்தில வந்து ஒரு ரொட்டீன் மாரியே ஆயிரும். அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த ஸ்டடீஸ் வந்து மெயினாவே எப்படி இருந்தாலும் இப்போ காலேஜ் முடிக்கிறோம், போறோம், வெளில போறோம், திருப்பி வரோம், விளையாடுறோம், தூங்குறோம். அப்படி அந்த ஒரு சாப்பிடுறோம். அந்த ஒரு மைண்ட்லயே அது ஒரு ரொட்டீனாவே மாறிரும்.
அதுக்கப்புறம் என்னன்னா, அத என்ன சொல்றது? ஒரு ஒரு ஹேபிட்டா மாற ஆரம்பிச்சுரும். லைக் கேமிங் வந்து டோட்டலாவே ஒரு அப்படியே உள்ள ஒரு அடிக்ஷனா அப்படியே கன்வெர்ட் ஆயிரும். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ நம்ம எப்படி ஒரு நல்ல ஹேபிட்டா மாத்த முடியும்? இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு சின்ன ஹேபிட்டா ஸ்டார்ட் ஆகும். ம். டிஸ்ட்ராக்ஷன், அடிக்ஷன்ல முடிஞ்சிடும். ஆனா எத்தனையோ பிள்ளைங்க வந்துட்டு இந்த அடிக்ஷன்ல இருக்காங்க இல்லைங்களா? உங்க வயசுல. அப்போ வந்துட்டு அது எப்படி நல்ல ஒரு ஹேபிட்டா ஒரு ரீப்ளேஸ் பண்ண முடியும்? ரீப்ளேஸ் வந்து வேற ஒரு ஃபிசிக்கல் இதா போலாம் நம்ம. லைக் அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு ஜாயின் பண்ணலாம். அதாவது ஒரு பேட்மிண்டன் கோச்சிங்கோ, இல்ல ஜிம்மோ அது மாரி வேற ஏதாவது ஜாயின் பண்ணா, லைக் என்ன சொல்றது? நம்மளுக்கு அங்க போயிட்டு எல்லாம் அந்த ஜிம்மு அது இதுன்னு போம்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உடம்பு நல்லாவே டயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு லைக் அது ஆட்டோமேட்டிக்கா உடம்பும் அதுக்கு ஒத்துழைக்காது. ஸோ அந்த மாரி இருக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து டயர்ட் ஆயிருவோம். இப்ப ஜிம்மு, பேட்மிண்டன் அது இதுன்னு பிளேயிங்க்கெல்லாம் போனோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பு ஃபுல்லாவே எக்ஸாஸ்ட் ஆயிடும். ஸோ அந்த டைம்ல வந்து எப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தூக்கம், ஒரு தூக்கம் வேணுன்ற ஒரு சிச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். ஸோ ம். அதனாலேயே அது மூலியமா வந்து கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ம். கொஞ்சம் கேமிங்க கொஞ்சம் தவிர்க்கலாம். அப்படினாலும் அதுக்கு மேல நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி விளையாண்டாலும் நம்மளுக்கு தான் வந்து ஒரு பின்விளைவு. இப்போ கொஞ்சம் இதா இருந்தாலும் கொஞ்சம் லேட்டர் ஆக ஆக, ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு ஒரு பாதிப்பா கூட வந்து முடியும். ம். இப்படி இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு ஹேபிட் கன்டினியூஸா நம்ம பண்ண முடியும். சப்போஸ் ஒரு ஜிம்முக்குனா வந்து சில பேர் வந்துட்டு அ பாய்ஸுக்கு எடுத்துட்டா ஜிம்முன்னு சொல்லலாம். அப்போ கேர்ள்ஸுக்கு எந்த மாதிரி ஒரு நல்ல ஹேபிட் நீங்க சொல்லுவீங்க? அதான் ஸ்போர்ட்ஸ் தான் மெயினா ஸ்போர்ட்ஸுக்கு ஜாயின் பண்ணலாம். ம். அப்படி இல்லன்னா வெளில கொஞ்சம் வாக்கிங் அந்த மாரி இங்கி கொஞ்சம் ம். வெளில சுத்துற மாரி இருந்தா கூட ம். நம்மளுக்கு அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மைண்ட் வந்து இருக்காது. ம். ஸோ மத்தபடி ஏதாவது ட்ராவல் அந்த மாரி ஏதாவது ட்ராவல் கூட பண்ணலாம். ம். அந்த மாரி அதுவும் அது சரி. கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளில வர யூஸ் ஆகும். ம். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வைல் ஸ்டடிங் இப்போ வந்துட்டு ஃபோன்லயே எடுத்துட்டா, இப்போ ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சொன்னால கேமிங் ஒண்ணு இருக்கு. இன்னொரு சில பிள்ளைங்க வந்துட்டு ஃபோன்ல ரொம்ப ரீல்ஸு அந்த மாரி ர ர ரி இதுவும் இருக்கு. ஸோ அந்த மாரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி வெளிய வர முடியும்? அது அது வந்துட்டு இப்போ என்ன சொல்றது? கனெக்ஷன்னு சொல்லுவோம். சோஷியல் மீடியா கனெக்ஷன்ஸ் இருக்கும். Facebook ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப நேரம் அது அது ரொம்ப நேரம் இருந்தா அது நல்லதா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது இல்ல எப்படி? அது கெட்டது சோஷியல் மீடியா இருக்கணும். கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கணும். ம். ஆனா, அது உள்ள ரொம்ப போறது என்னன்னா, அதுவுமே வந்து ஒரு அடிக்ஷன் தான். சோஷியல் மீடியா அடிக்ஷன் வந்து இப்போதைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் பெரிய அடிக்ஷன் தான் அது. அத விட்டு கொஞ்சம் வெளில வரது கொஞ்சம் கஷ்டம் தான். லைக் நம்மவே வந்து ரொம்ப அதில சோஷியல் மீடியால ரொம்ப இன்வால்வ் ஆயிருவோம். ஒரு கட்டத்தில அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். டைம் போறதே தெரியாது. லைக் என்ன சொல்றது? அதே லைஃப்லயும் அது வந்து ஒரு பாதிப்பா தான் வரும். அது டோட்டலாவே அது ஒரு அதுவும் அது ஒரு அடிக்ஷன் தான். ஆமா. அதுவும் ஒரு அடிக்ஷன். பட் அதுலேருந்து நெறைய பேர் வெளிய வர முடியறதில்ல. அது ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிருவோம். ஸோ எப்படி வெளிய வர முடியும் அதுலருந்து? அதுவும் வந்து லைக் எப்படி சொல்றது? டி அ ஸ்க்ரீன் டைம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு, டைரக்ட்டா குறைக்க முடியாது. ஒரு நாளுக்கு ஒரு ஷெட்யூல் மாரி போட்டு, ஸோ இவ்வளோ நாள், இவ்வளோ நேரம் தான் நம்ம ஃபோன் பார்க்கணும். ம். இதுக்கு மேல நம்ம வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு ம். சொல்லி ஒரு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி, ம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது தான் நல்லது. அ அது போக போக அது இப்போதைக்கு இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ அத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃபிக்ஸ் பண்ணிட்டு, லைக் ஷெட்யூல் போட்டு சரி இந்த டைம்லேருந்து இந்த டைம் நம்ம வந்து படிக்கணும். இந்த டைம்ல இந்த டைம் ஸ்போர்ட்ஸ். அப்புறம் இந்த டைம்ல இந்த டைம் நம்ம ஃபோன் பார்க்கறதுக்கு இவ்வளோ டைம். அதுக்கப்புறம் இந்த டைம் ஃபுட்டுக்கு, இந்த டைம் ஸ்லீப்பிங் அப்படி இப்படின்னு பிரிச்சு வச்சு, கரெக்ட்டா ஷெட்யூல் நம்ம தான் அது வந்து கண்ட்ரோல்டா அது மேல ஒரு ஒரு இதா நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ற மாரி இருந்தா, அது நாளாக நாளாக அந்த அடிக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ம். ஸோ ஷெட்யூல்ன்னு சொல்லும்போது, வெறும் ஃபோனுக்கு மாத்திரம் இல்ல. இந்த சென்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு மாத்திரம் இல்ல. ஸோ படிப்புக்கும் நம்ம போடலாம். சரி, எந்த மாதிரி ஷெட்யூல்ஸ் நமக்கு போடணும் படிக்கிற பசங்க? மார்னிங் போயிட்டு காலேஜ் வந்து எனக்கு எனக்கு வந்து எப்படின்னா ஒரு 4:30, 5:00 ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸுக்கு போயிருவேன். ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு அது வர்றதுக்கே ஒரு 6:00 எல்லாம் ஆயிரும். ம். அதுக்கப்புறம் வரும்போது ஃபுல் டயர்டா இருக்கும். போய் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு அப்புறம் நைட்டு ஃபுட்டு. ம். ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவேன். அது இது தப்பு தான். அ சாப்பிடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலாம். ஸோ நான் எப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் கொஞ்சம் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்டடீஸும் இது நோட் பண்ணிட்டு அப்படியே நான் அப்படியே தூங்குவேன். ம். அது மாரி ஒரு ஷெட்யூல் தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். காலையிலயும் நம்ம எந்திரிச்சு காலையிலயும் கொஞ்சம் சீக்கிரமா ம். எந்திச்சோம்னா, ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு அப்படியே திருப்பி காலேஜ் போயிடுவேன். இப்போ அ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எடுத்துட்டா ஃபோனு ஒரு பக்கம் இருந்தாலும், ரிலேஷன்ஷிப்ன்னு ஒண்ணு இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த மாரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம எப்படி தடுக்க முடியும்? ஸோ அது அந்த ஒரு மாரி ஆக்சுவலா எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இல்லையா? ஆமா. அந்த வயசுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும்.
ஸோ அத எப்படி நம்ம தடுக்கலாம்? ஸோ அது வந்து எப்படின்னா, அது அவங்களாவே ஓவர் கம் பண்ணி வரணும். ம். அந்த ஸ்டேஜ் வந்து எப்படி சொல்றதுன்னா, எல்லா ஒரு ஒரு ஹைப்ல இருப்பாங்க. ம். ஸோ அது வந்து நம்மளாவே ஓவர் கம் பண்ணி வந்தா தான் அது முடியும். மத்தபடி அது நம்ம அது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் தான். லைக் மினிட்டுக்கு மினிட் நம்ம வந்து அப்டேட் பண்ற மாரி, அது மாரி இது மாரிலாம் இருக்கும். ம். அது வந்து நம்மளாவே வந்து ஜஸ்ட் அது எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் ஹை ஆயிரும். ம். ஸோ அத வந்து நம்ம பிரேக் அவுட் பண்ணி வெளில வர்றதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காவே இருக்கும். ம். அது வந்து ஓவர் கம் பண்ணிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. பண்ணலன்னா அதே வந்து சூசைட் அந்த மாரிலாம் கூட போக வாய்ப்புகள்லாம் இருக்கு. ம். ஸோ அது மாரி எக்கச்சக்கமா இருக்கு அதுல. ஸோ அந்த வயசுல நம்ம வயசுல அது வர கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்லும்போது, அதுவும் ஒரு விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அந்த வயசுல ரிலேஷன்ஷிப்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுமா? இல்ல ஸ்டடீஸ்க்கு தான் நம்ம குடுக்கணுமா? எது முடியும்? ஸ்டடீஸுக்கு தான் குடுக்கணும். ம். ஆனா ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் வரும். ம். ஸோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணி அது போடணும். ம். அது சிலவங்க வந்து அதுக்கும் ஓகே பண்றதுனால, அது ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் அந்த டைம்ல. ம். அது ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கும் எக்கச்சக்கமா கஷ்டப்படுவாங்க பசங்க. அது மாரி எக்கச்சக்கமா இருக்கு. இருக்கு. ஸோ ஃபைனலா இப்போ யங் அடல்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு படிக்கும் படிக்க வயசுல வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம எப்படி தடுக்கணும்னா, ஒரு 2 ரீசன்னா என்ன சொல்றீங்க ஃபைனலா? ஃபைனலா ஒரு 2 ரீசன் வந்து லைக் நம்ம வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து லைக் முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். ம். லைக் இதெல்லாம் நம்ம இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணுன்ற ஒரு ப்ரீ பிளானோட இருக்கணும். அப்புறம் செகண்ட் வந்து ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஸோ அந்த எந்த டைம் வேணாலும் லைக் எது வேணாலும் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிக்கணும். அ மெயினா எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணவும் கத்துக்கணும். எல்லாத்துக்கும் வந்து எஸ் சொல்லாம, சில விஷயங்களுக்கு வந்து நோ சொல்லவும் கத்துக்கணும். அது மாரி அதில வந்து எக்கச்சக்கமா மெயினா ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்றதா இருக்கட்டும். அது எல்லாமே நம்ம எடுக்கிற டிசிஷன்ல தான் இருக்கு. அது வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணாலும், அது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பின்னாடி வந்து ஒரு பின் விளைவுகள் இருக்கும். கண்டிப்பா அது ஒரு ஒரு என்ன சொல்றது? கான்சிக்வென்சஸ் இருக்கு. ஃபேஸ் பண்ற மாரி தான் இருக்கும். ம். அது நம்ம அலர்ட்டா இருந்துக்கணும் முன்னாடியே. ஒரு ப்ரீ பிளான்டா வச்சுக்கணும். லைக் அதே மாரி கொஞ்சம் ஃபோக்கஸ்டா எது நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம ஒரு கிளியர் மைண்டா நம்ம எடுக்கணும். அதே மாரி கொஞ்சம் ஃபோக்கஸ்டா எல்லாத்தையும் மெயின்டெயின் பண்ணணும். ம். இப்ப நம்ம அ நம்ம பேசின மாதிரி அ அ வாழ்க்கையே வந்துட்டு இதில தான் அடங்கியிருக்கு இல்லையா? நம்ம இந்த வயசுல தான் அடங்கியிருக்கு. ஸோ நம்ம டிசிஷன்ஸ் எவ்வளோ முக்கியமா எடுக்கணும் இல்ல. சப்போஸ் சில பேர் டிசிஷன் தப்பா எடுத்துட்டா, பயப்பட வேண்டியது ஒண்ணும் இல்ல இல்லையா? இப்ப ரிலேஷன்ஷிப்ல கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். தப்பான ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டா கூட, நம்ம சரியா அத திருத்திக்கலாம் இல்லையா? திருத்திக்கலாம். அது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுலேருந்து நம்ம வெளில வரணும். கொஞ்சம் ம். இதுக்கெல்லாம் அவங்க கூப்பிடும்போதெல்லாம் அதான் நோ சொல்லவே கத்துக்கணும். கத்துக்கலாம். அவன் கூப்பிடுவான். நம்ம வந்து லைக் வேணான்டா நான் வரல. ம். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அந்த மாரி டிசிஷன்ஸ். அப்புறம் மெயினா நோ சொல்ல கத்துக்கிறது தான் எல்லாத்துக்குமே. ஸோ எஸ் சொல்லவும் கத்துக்கணும். அதே மாரி எல்லாத்துக்கும் நோ சொல்லவும் மெயினா கத்துக்கணும். ம். ஸோ அது மாரி ரொம்ப அழகா சொன்னீங்க. பெசல். தேங்க் யூ சோ அ மச் இந்த ஷோக்கு வந்ததுக்கு. தேங்க் யூ. ஓகே.